திருப்பதியில் ஒரு வித்தியாசமான இன்சிடென்ட் நடந்தது ஃபியூ இயர்ஸ் ஆகோ. கர்நாடகாவிலிருந்து ஒரு காப்லர் அண்ட் இஸ் ஃபேமிலி, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, அவருடைய குடும்பம், அவங்க 108 சவரன் ஒரு காசு மாலை எடுத்துக்கிட்டு திருப்பதி பெருமாளுக்கு போடுறதுக்கு வந்தாங்க. இப்போ தேவஸ்தானக்காரங்க சொன்னாங்க, இந்த காசு மாலையை பெருமாளுக்கு போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க அதை கட்டணும்னாங்க. அவங்க கோயில் வாசல்ல உக்காந்துட்டு நாங்கள் இப்படியே உயிர் விட்டு செத்து போறோம். நாங்கள் கோயில் ஈஓ எல்லாம் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவன் சொல்றாங்க, நான் ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி, எப்ப பாரு பெருமாள் வந்து என்கிட்ட கேட்டுனே இருப்பாரு, எனக்கு எப்ப காசு மாலை கொடுக்க போறேன், எப்ப காசு மாலை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் எதுவும் நம்மள போய் கேட்க போறாரு பெருமாள், நாமளே பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு எப்ப பாரு கேட்டுனே இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் என் குடும்பமும் முடிவு செஞ்சோம், எப்படியாவது நம்ம சாகரத்துக்குள்ளோ ஒரு காசு மாலை 108 சவரன்ல கோல்ட்ல பண்ணிடணும்ட்டு. என்ன பண்ணாலையும் பணம் அமைய மாட்டேனுது. அதனால 3 வேளை சாப்பிட்டு இருந்தவங்க 2 வேளை சாப்பிட்டோம், அதுவும் பத்தல, 1 வேளை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணேன். இப்படி குறுகிய 35 வருஷம் ஆச்சு எங்களுக்கு, 35 இயர்ஸ். அண்ட் 108 சவரன் கோல்ட்ல காசு மாலை எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்ப நீங்க இதை சாத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் கேக்குறீங்க, நான் இனிமே என்ன பண்றது, எங்க உடம்பு கூட சக்தி இல்லை, சாப்பிடாம கொள்ளாம நாங்கெல்லாம் இப்படி எலும்பு கூடு மாதிரி உட்காந்து இருக்கிறோம் பாருங்க. அப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு ஜிஓ போட்டு இதை எக்ஸாம் பண்ணி அதை பெருமாளுக்கு சாத்தினாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த சோ கால்டு கண்ட்ரிபியூஷன்ஸ் காடுக்கு பின்னால மக்களுக்கு சாதாரணமாக புரியாத பல ரகசியங்கள் இருக்கின்றன. ஸோ பி ஹாப்பி தட் God has chosen to remind you of your past. ஒரு நல்ல செயல் நீங்க செய்றீங்கன்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான வாய்ப்பு. எதையோ வேண்டிக்கிட்டு மறந்து போயிருப்பீங்க, அது இப்ப பண்ற போது உங்க வாழ்க்கை வந்து பெரிய விருத்திக்கு வந்துடும்.